ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனில் செமையான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கப்பில் அரை கப் துவரம்பருப்பும் அரை கப் பைத்தம்பருப்பும் சேர்த்து நல்லா ஊற வச்சு பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். கூடவே தண்ணி சேர்த்து மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார கத்திரிக்காய் கொஸ்துக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா காஞ்சதும் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொரியட்டும், அது வரலாம் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. கேஸ் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பொன்னிறமாக வதங்கினாவே போதுங்க. பச்சை மிளகா 5 எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இலை, சின்ன சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளினா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதங்கினதும் பாதி கேரட் எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 5லேருந்து 6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கத்திரிக்காய் 2 எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டங்க. அதுக்குள்ளார பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு விசில் தான் வச்சேன், அதனால் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு சூடாக இருக்கிறப்பவே நம்ம பருப்பு கடைஞ்சோம்னா நல்லா மசிஞ்சு வரும் பருப்பு. அதே குக்கர்லேயே நான் கடைஞ்ச பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த பக்கம் காய் நல்லா வதங்கிடுச்சு, அதையும் இந்த பருப்பு கடையில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வரட்டுங்க, அது வரையிலும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க கத்திரிக்காய் கொஸ்து. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கடைசியாக கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.